ஒரு நாள் தம்பி தெரியாம ஒரு கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் தம்பி அப்படின்னாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஆனால் அது வெற்றிமடம் பக்கத்தில் எல்லா கிருபையும் பெற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வச்சு ஒரு மீட்டிங் நடந்து ஒருக்கா போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இவர் அந்த கிருபை எல்லா கிருபையும் பெற்றவருக்கு அந்த கூட்டத்தில் போய் பின்னால் சேரில் உட்கார்ந்துருந்தார். அந்த எல்லா கிருபையும் பெற்றவர் என்ன செய்கிறாருன்னா, சோத்திரம் வியாதி அல்லது பிரச்சனை கஷ்டம் அவருக்கு கூடுவாராம். முன்னால் அவர் கண்ணால் பார்த்துக்கிட்டு பாதிரி எழும்பி வந்து அவர் சொன்னதை சொல்கிறேன். சோத்திரம் கூப்பிட்டுக்கிட்டு, உனக்கு இங்கேயாமா வலி, ஷூ எடுத்து முட்டு வாரம். என்ன கிருபை பெற்றவர்? எல்லா கிருபையும் பெற்றவர். ஜோக் சொல்லல, அவர் வந்தா போய் கேளுக்கு. அப்புறம் எங்க உனக்கு வலிக்குது, அங்க கால் எடுத்து விடுறாங்க. எப்பா நான் எதுக்கு சொன்னேன்னா, நீ எல்லாரையும் கையில என்ன செய்யக்கூடாது, தலையை கொடுக்க கூடாது. இல்லையா? உனக்கு மேல கை வைக்கிறதுக்கு தகுதியுடையவன் கை வைக்கணும். ராமன் சொல்லுங்க. புரிஞ்சவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எல்லாருக்கும் மேலேயும் கையை வைக்காத, எல்லார்ட்டையும் தலையை காட்டாத. ஸ்தோத்திரம். நான் என் தேவ சமூகத்தில் தாழ்மையோட சொல்றேன், நீ எப்போதும் விரும்பணும் உன் மேல யாருக்க கை வச்சு ஆசீர்வதிக்கணும். சத்தமா சொல்லுங்க, யாருக்க கை வச்சு ஆசீர்வதிக்கணும். ஏன்னா எப்பவும் பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண முடியாது. எப்பவும் பாஸ்டர்கிட்ட வந்து கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாஸ்டரும் பிஸி, நீங்களும் பிஸி. ஆனா எப்போது ஒரு கரம் உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறது. அந்த கரம் தான் உங்களுக்காக இந்த உலகத்தையே சிருஷ்டித்த தேவாதி தேவனுடைய கரம். இன்னைக்கு நீ கேளு, ஏசப்பா உங்க கரம் என்னை ஆசீர்வதிக்கட்டும்.